வாவ்! இந்த ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வேற லெவல்ல இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு எல்லாம் பேக் பண்ணிட்டு எங்கே கிளம்புறோன்னா சிக்மங்களூருக்கு. ஆக்சுவலாக 4:30க்கு பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஒரிஜினல் பிளான். பட் ஆனால் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பரவாயில்ல, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன் ஆக்சுவலாக. நம்ம இப்போ தான் வண்டி எடுக்க போகிறோம். கொஞ்சம் பேக்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆயிடுச்சு. லைக் வண்டியில் நம்ம லக்கேஜை ஃபிட் பண்ணுறதுக்கு. இப்படி எதாவது டிலே ஆகும்னு தெரிஞ்சுதான் நைட்டே பெட்ரோல் ஃபுல் டேங்க் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இப்போ எடுத்துகிட்டு டேரெக்டாக கிளம்ப வேண்டியதான். வேறு எந்த எக்ஸ்ட்ரா வேலையும் இல்லை. ஸோ இப்போ பைக் வந்து 1000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப்பு. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்புறம் ஸோ ஆக்சுவலி என்னாச்சுன்னா கொஞ்சம் ஹெல்மெட் மவுண்ட் பிரச்சனைனால நம்ம ஆன் த வேல வந்து வீடியோ எடுக்க முடியல ஹைவேலலாம். ஸோ இப்போ நம்ம ஐ திங்க் பெங்களூர்லேருந்து ஒரு 260 கிலோமீட்டர்ஸ் தாண்டி சிக்மங்களூரே ரீச் ஆகிட்டோம். நான் புக் பண்ணியிருக்க ரிசார்ட் சிக்மங்களூர் டவுன்லேருந்து ஐ திங்க் 30 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம 2 hours ஹில் கிளைம் பண்ணணும். அது வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் லொக்கேட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம புக் பண்ணியிருக்க ரிசார்ட். ஸோ இப்போது அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி வர வழியில் கொஞ்சம் ரெயின் இருந்துச்சு. இப்போ நம்ம ஹில் கிளைம் பண்ண ஐ திங்க் நல்லாவே ரெயின் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து வெதர் அப்படி தான் இருக்குது. ரெண்டு சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் ஃபுல்லாக க்ரீனாக ப்ராப்பர் ஃபாரஸ்ட். இன்னும் நம்ம ஸ்டார்டிங் தான் வந்திருக்கோம். இன்னும் போக போக நல்லாவே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கும் நினைக்கிறேன். ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக ஐ ஷுட் மென்ஷன் தட். ஸோ சிக்மங்களூர் டவுன் வரைக்கும், பெங்களூர்லேருந்து சிக்மங்களூர் டவுன் வரைக்கும் த ரோட் வாஸ் ஸோ குட். லைக் ஹைவேஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒன் வே ரோடாக இருக்கட்டும், த ரோட் வாஸ் ஸோ குட். ஸோ நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து சிக்மங்களூர் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துடலாம். ஸோ இங்கே சிக்மங்களூர்லேருந்து நீங்கள் ஹில் ஏறதுக்கு கொஞ்சம் எல்லாமே ப்ராப்பர் ஹில் ரோட் தான். ரோடு நல்லா இருக்குன்னு சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளே ஐ திங்க் இது மோசமாக இருக்கிற ரோடு இல்லை, பட் ஆனால் ரோடு போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறேன். அதனால பாதியில் விட்ட மாதிரி இருக்குது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆக்சுவலி மேப் டவுன்லோட் பண்ணி வைக்கணும். ஏன்னா போக எங்கேயுமே சிக்னல் கிடைக்கல. ஸோ மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ வந்து கொஞ்சம் ரீரூட்டிங்னு மேப் வந்து கொஞ்சம் காணாமல் போயிடுது. பாதி இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இருக்குது. பட் ஆனால் பைக் வந்து ஃபுல்லாக மட்டில் தான் கவர் ஆகிருக்கு. நான் அந்த வீடியோட எண்டில் வந்து முடிஞ்சால் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டு நான் வந்து பைக்கோட வீடியோவை நான் வந்து காட்டுறேன் இந்த வீடியோலையே. கைஸ், ரெயின் நல்லாவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே பெஞ்சிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பைக் மட்டில் தான் கவர் ஆகிருந்துச்சு. இப்போது மழை வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சொல்லவே வேணாம். ரெயின் பார்த்தா ஐ திங்க் டெய்லி பெஞ்சிட்ருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால் நம்ம என்ன பிளான் வச்சுருந்தாலும் இந்த ரெயின் இருந்தாலும் அதை பண்ணுற மாதிரி தான் அந்த பிளான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ மழை நின்னதுக்கப்புறம் இது பண்ணலாம் அது பண்ணலான்றதுனா இங்கே வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லைக் எப்போவுமே மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் எவ்வளோ மழை பெய்யுதுன்னு. அண்ட் ஆல்சோ நீங்கள் ரெண்டு சைட் பார்த்தீங்கன்னா லைக் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ திக் ஃபாரஸ்ட்டாக இருக்குன்னு. ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் வந்து லைக் எந்த வெஹிக்கிள்ஸுமே பார்க்கல. லைக் எம்டி ரோடாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே ஆள் நடமாட்டம் அவ்வளோவா இல்லை. ஸோ நம்ம பைக் வாங்கி ஆஃப் ரோடுன்னு சொல்ல முடியாது. இதை மேபி நம்ம
லைக் ஒன்ஸ் நம்ம ஒரு ரிசார்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம போகிற இடம்லாம் மேபி ஆஃப் ரோடாக இருக்கலாம். பட் ஆனால் இது வரைக்கும் ப்ராப்பர் ஆஃப் ரோட் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஒரு ஹில் ரூட்டுன்னு சொல்லலாம். ஸோ லைக் நம்ம பைக் வாங்கி எங்கேயுமே ஒரு ஹில் கிளைம் பண்ணல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைக் வாங்கினதுக்கப்புறம். ஸோ ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைக் இங்கே ஓட்டுறதுக்கு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி லைக் அவ்வளோ வெஹிக்கிள்ஸே இல்லை. ஸோ அதை நம்ம மட்டும்தான் ரோடில் போகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து ஒரு டைகர் ரிசர்வ். ஸோ டைகர் ரிசர்வ் இருக்கிற ரோடில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஐ திங்க் பத்ரா டைகர் ரிசர்வ்னு நினைக்கிறேன், நேம் மறந்துருச்சு. ஸோ இங்கே வந்து லைக் ஆக்சுவலி இங்கே டைகர் இருக்கிற ஏரியா. ஆல்சோ லைக் டைகரை விட நம்ம இப்போ போகிற ஏரியாவில் வந்து எலிஃபண்ட்ஸ் தான் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க இங்கே லோக்கல்ஸ்லாம். ஸோ கொஞ்சம் இந்த டைமில் இருக்காது. இப்போ டைம் அரௌண்ட் ஒரு 1 ஆக போகுது. ஸோ இந்த டைமில் இருக்க சான்ஸ்லாம் நினைக்கிறேன். பட் ஆனால் ஏர்லி மார்னிங்லாம் இந்த ரோட்டில் போனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக கேமரா ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். பட் அந்த ரோடு பார்த்தோன்னே திருப்பி ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது வேறு லெவலில் இருந்துச்சு. 2 சைடு ஃபுல் ட்ரீஸ். அதுக்கப்புறம் இந்த ரூட்டுமே வந்து லைக் இவ்வளோ நேரம் வந்துட்டு இருந்தது ப்ராப்பர் ஹில் ரூட்ஸ், நிறைய டர்ன்ஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரோட் வந்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போச்சு அண்ட் லிட்டரலி வேறு லெவலில் இருந்துச்சு. ஆஸ் ஐ மென்ஷன்ட் ஏர்லியர், இந்த ரூட்டில் இப்போ நம்ம போயிட்டுருக்க ரோட்லலாம் வந்து அனிமல் கிராசிங்லாம் இருக்கும், எலிஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் டீர்லாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த டைமில் வர்றதுக்கு சான்ஸ் கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் ஏர்லி மார்னிங்ஸ் அண்ட் நைட் ஆப்வியஸ்லி இங்கே வர்றது வந்து இட் இஸ் நாட் அ குட் ஐடியா. இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் ரிசார்ட் கிட்ட இருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு சின்ன ஒரு தண்ணி போகிற இடம் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து எலிஃபண்ட்ஸ், அதுக்கப்புறம் சின்ன சின்ன அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்க வருங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நீங்கள் லெஃப்டில் பார்க்குறீங்களா, அது எல்லாமே நம்ம ரிசார்ட்டோட ப்ராப்பர்ட்டி தான். ஐ திங்க் காஃபி எஸ்டேட். ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குது. ஸோ எலிஃபண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு ஃபுல்லாக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டோம். நம்ம ரிசார்ட் பேர் வந்து ஹச்சினமனை ரிசார்ட். ஸோ இது சிக்மங்களூர்லேருந்து 25 கிலோமீட்டர்ஸ் டீப் ஃபாரஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் 2 சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக காஃபி எஸ்டேட். ஸோ ஃபைனலி ஒரு வழியாக ரிசார்ட்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. மச்சில் நல்லா தான் இருக்குது, வியூலாம் போய் பார்க்கலாம். நல்லா மட்டி ஆயிடுச்சு பைக் ஃபுல்லாகவே. கொஞ்சம் அப்பப்போ மழை பெஞ்சனால அதுவே கொஞ்சம் டேங்க்லாம் வாஷ் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சர்வருக்குலாம் ஃபுல்லாக மட்டு. என்னோடய லக்கேஜோட வாட்டர் ப்ரூஃப் கவர் வந்து கிழிஞ்சிருச்சு. அதனால் லக்கேஜுமே ஃபுல்லாக மட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்பர் பிளேட்டு, சைலன்சர் ஃபுல்லாகவே மட் தான். ஸோ இப்போ தான் நம்ம ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இன்னும் போக போக மட்டி அடையாளம் தெரியாமல் போயிடும்னு நினைக்கிறேன்.